புதுசா மாறுது இது ஏனோ, இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழுக்கெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ, புலியெல்லாம் சிரிக்குதே, குளிர்காற்று அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது இது எதனால, ஒன்ன என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே, ஒன்ன என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. தொழுகும் போல் இருந்த எனக்குள்ளவர் பிறந்ததால உலகம் முழுசா தெரிந்தேனே, ஒன்றுக்கும் உதவாத நான் தொழுகும் போல் இருந்த எனக்குள்ளவர் பிறந்ததால உலகம் முழுசா தெரிந்தேனே, கல்லப்பட்ட கல்லான என்ன நம்மந்தால நட்சத்திரமா வாழ வச்சாரே அவர் வழிகாட்ட, கல்லப்பட்ட கல்லான என்ன நம்மந்தால நட்சத்திரமா வாழ வச்சாரே அவர் வழிகாட்ட, அடிக்குதே மனசெல்லாம் இருக்குது என் ராஜா பிறந்தனா, சிரிக்குதே காற்று அடிக்குதே மனசெல்லாம் இருக்குது என் ராஜா பிறந்தனா, இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ, இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. ஒரு மூளையில போல் இருக்க வேலையாளும் ராஜா எண்ணில் பறக்க குறிக்கப்பட்ட, ஒரு மூளையில போல் இருக்க வேலையாளும் ராஜா எண்ணில் பறக்க குறிக்கப்பட்ட, சின்னவரை ஒதுக்கப்பட்ட என்ன அவர் நினைச்சாரு, பூமிக்கெல்லாம் வெளிச்சமா இருக்க முன் குடிச்சாரு, சின்னவரை ஒதுக்கப்பட்ட என்ன அவர் நினைச்சாரு, பூமிக்கெல்லாம் வெளிச்சமா இருக்க முன் குடிச்சாரு, காற்று அடிக்குதே மனசெல்லாம் இருக்குதே என் ராஜா பிறந்தனா, சிரிக்குதே காற்று அடிக்குதே மனசெல்லாம் இருக்குது என் ராஜா பிறந்தனா, இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ, இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. I really want to thank Jesus Christ first for giving me this opportunity. இயேசு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். Right, so this month December is a month of blessings and opportunity for me. இந்த மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாகவும்
அதாவது வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற மாதமாகவும் இந்த மாதம் எனக்கு For அமைந்திருக்கு. the first time in my life, I have done a worship in another church and in Sangar Pastor's church as well as AOG church as well. முதலாவது தடவையாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. ஆண்டவர் என்னை அப்படி நடத்தினார். மாங்கேணியில சபையிலையும் பாஸ்டர் சங்கருடைய சபையிலையும் ஏஓஜி சபையிலையும் போதகர் மத்தியில் அவர்களோடு வழி நடத்தினார் என்று சொல்லுகிறார். So I would take this as an opportunity to speak to you and I thank Pastor for giving me the opportunity. பாஸ்டர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததினால, இந்த வாய்ப்பை கிடைத்ததினால நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று. Okay. Luke chapter 2 verses 5. Let's take your Bible and turn to Luke chapter 2 verse 5. லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். Mary was engaged to Joseph and traveled with him to Bethlehem. She was soon going to have a baby, and while she was there, she gave birth to a firstborn son. She dressed him in a baby cloth and laid him on a bed of hay because there was no room for them in the inn. நான் ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்தை அவர் அந்த ஆங்கிலத்தில் வாசிச்சிருக்கிறார். See, the last line says there was no room for them in the inn. அதாவது அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு இடமும் யாரும் கொடுக்கல, இடம் இல்லாமல் இருந்தார். They were searching for rooms to stay, they were searching for houses to stay, but every houses were filled with people in those days. அந்த நாட்களில் ஒவ்வொரு வீடு வீடாக சென்றார்கள். என்னுடைய மனைவிக்கு பிரசவம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க என்று சொன்னேன். ஒருத்தரும் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி ஜனங்கள் சொன்னார்கள். They were knocking each and every door in every street asking to stay because Mary was pregnant. அவள் கற்பவரியாகி அந்த பிள்ளை பெருக அந்த வேதனை டைமில் போய் ஒவ்வொரு கதவா தட்டுறாங்க. இவளுக்கு ஒரு இடம் கொடுங்க அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்குன்னு சொல்லி யாருமே கொடுக்கல. Finally they go into a house, they knock the door and ask the owner, can I stay, can I have a room to stay? But he says, my room is filled, but I have a stack to stay, so you can stay there. Are you okay with it? கடைசியாக ஒரு வீட்டில் போய் சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டில் இடம் இல்லை, வீட்டில் நிறைவாக இருக்கிறார்கள், இடம் இல்லை, ஆகையினால எனக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த சத்திரம் மாட்டுத் தொழுவத்தில் ஒரு இடம் இருக்கு, அதை தருகிறேன் என்று சொன்னார்கள். So Joseph unwillingly, he didn't have a chance, he didn't have any other second choice, he accepted and they had the baby laid in clothes in the stay. அதாவது அந்த யோசேப்புக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு இடம், அதாவது மாட்டு தொழுவ மாடு கட்டுகிற இடம், அது ஒரு விருப்பம் இல்லாத இடமாய் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த இடத்தை அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு பாவிக்கத்தக்கதாக அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். See, that's the same with it. If Joseph would have stood up there and if he would have fighted up with the person, I want a room to stay, not a stack to stay, think about it, what would have happened? இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருந்தால் நாம அப்படி அந்த சூழ்நிலை எப்படி நாங்கள் கையாண்டு இருப்போம் யோசித்து பாருங்க. We should have the patience to accept what is about to come into our life. அப்படியான ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிற பொழுது உங்களுக்கு அந்த சூழ்நிலையை தாங்கக்கூடிய பொறுமை உங்களுக்கு இருக்குதா? அப்படி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? There's a famous quote which says patience is power. ஒரு அர்த்தமா சொல்றாங்க, இந்த பொறுமை என்பது ஒரு வல்லமை என்று. When you have patience, you can control everything. Just patience is enough to control your anger. ஒரு மனுஷனுக்கு பொறுமை இருந்தால் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லா சூழ்நிலையிலும் வாழ முடியும். So Joseph accepts the owner's regret
and he goes there and sits. He goes into the stack and he arranges everything for the birth of the baby. அதாவது யோசேப்புக்கு அந்த வீட்டு ஓனர், அந்த சொந்தக்காரன் இந்த இடத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த இடத்தை அரேஞ்ச் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல, அந்த சத்திரத்தில் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் அங்கு போகிறார்கள். That's the same with us. We should not say there is no room for Jesus in my heart. இப்ப இதே மாதிரி தான் உங்களுடைய இருதயத்துல இயேசுவுக்கு இடம் இருக்குதா? Make room for Jesus. இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்துல இடத்தை ஆயத்தப்படுத்துங்க. You should have a special place for Jesus in your heart. உங்களுடைய இருதயத்துல ஒரு விசேடமான ஒரு இடம் இருக்குமாக இருந்தா அதை இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்துங்க. Don't leave anybody else to capture the heart. If there are people filled in your heart, put them away and put Jesus inside them first. அதாவது உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அதுல இயேசுவுக்கு இடத்தை கொடுங்க. No matter how many people you like, how many people you love, put them all away, because Jesus is the only person who can keep you forever. எத்தனை பேர் உங்களை நேசிக்கலாம், எத்தனை பேர் உங்களை அன்பு கூறலாம், அவையெல்லாம் புறம்பா வச்சுட்டு இயேசுவை நேசித்து இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்துல இடம் கொடுங்க. Just dedicate your heart to Jesus. He'll lead you through everything. உங்களுடைய இருதயத்தை அதற்காக பிரதிஷ்டை பண்ணுங்கள், அதற்காக ஆயத்தப்படுத்துங்கள். அதற்காக ஆயத்தப்படுத்தி அப்படியே நீங்க மூவ் பண்ணி நடக்கக்கூடிய விதத்துல உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். On this Christmas day, we all know that the only reason we celebrate Christmas is because Jesus was born. That's the only reason, we all know, right? கிறிஸ்மஸ் என்ற இந்த நாளை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடினா இருந்தால் நீங்க அந்த நாளுக்கு மட்டும்தான் நீங்க ஆயத்தமா இருக்கீங்க, நீங்க தனிமையா இருக்கிறீங்க என்பதாக சொல்லுகிறார். That's completely wrong. Anytime, wherever you are, whatever you do, make sure that you have a special place. You leave a space, you leave a place for Jesus and the Holy Spirit to stay inside you. அதாவது உங்களுடைய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு இடத்தை உண்டாக்குங்க. உங்களுடைய இருதயத்தில் அவர் வாழ்றதுக்குரிய வாய்ப்பை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் வந்து தங்கக்கூடிய விதத்தில் நீங்க அவருக்கு வாய்ப்பை கொடுங்க. That's the first thing. Make room for Jesus. முதலாவது உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்க. The second thing, most important thing, is meantime blessing. அதே நேரத்தில் இரண்டாவது அப்படியான இடத்தை கொடுக்கிற அந்த சூழ்நிலையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை சூழப்போகிறது. Learn to accept meantime blessings. அதாவது இந்த சூழ்நிலையில நீங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதை விரும்பிக் கொள்ளுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. If you are praying for something big and if God gives you something small, don't regret it, accept it. நீங்க தேவன்கிட்ட பெரிதா கேட்டாலும் சரி, சிறிதாய் கேட்டாலும் சரி, அதை அவருக்கு கொடுக்கறதுல எந்த தடையும் இல்லை, அவரால் அதை வழங்க முடியும். If he gives you happiness, if he gives you a 50% of happiness and you are asking for 100% of happiness, try to keep that 50% of happiness in your fullest form. அதாவது உங்களுக்கு 50% தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருந்தால் அந்த முழு சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சந்தோஷமாய் வாழ்றதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Accept everything what Jesus is doing for you. எல்லாவற்றையும் இயேசுதான் உங்களுக்கு செய்கிறார் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். Because everything is happening for a reason. எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவது ஒரு காரணத்துக்காக. If he gives you troubles, that's for a reason. அதாவது உங்களுக்கு பிரச்சனை வரலாம். If he gives you a small amount of happiness, that's a reason. Small amount of happiness. ஒரு சின்ன கொஞ்சம் தான் சந்தோஷம் இருக்கு என்றாலும் if he has given you a small amount of peace, that is also for a reason. ஒரு சின்ன கொஞ்சம் தான் மனதில் சமாதானம் இருக்கின்றாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. Everything has a reason when God gives it to you. எல்லாத்துக்கும் தேவன் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். Because he is the one who created you. சமாதானத்தை தேவன் உங்களை உள்ளத்துல உருவாக்க விரும்புகிறார். Because he is the one who gives you everything.
அவர் எல்லாவற்றையும் உங்களுடைய இருதயம் வாஞ்சிக்கிறதை செய்வதற்கு விரும்புகிறார். He asks you everything, you pray to him and he gives the answers. நீங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு அல்லது அதுக்குரிய பதிலை சொல்லுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். That's the main thing. That's the second point is learn to accept meantime blessings. அதாவது பார்த்தோம்னா meantime blessings என்றா இப்போ அந்த சூழ்நிலை யோசேப்போட சூழ்நிலையில நீங்க நிக்கிறீங்கன்னு வைங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாட்டு தொழுவம் தான் கிடைக்கேன்டா, நீங்க அவனை சரி ஓகே தேங்க்யூ அதாவது கிடைச்சிச்சேன்னு வாராக்கல நம்ம சொல்லுங்க. அப்படி யாராச்சும் ஒருத்தர் வருவீங்களா? அவர் என்ன சொல்லிப்பார்? அவர் நினைச்சா என்ன சொல்லியிருக்கலாம்? இவன் தேவனுடைய மகன், தூதர், வான தூதர் வந்து இப்படி மரியாதையெல்லாம் சொல்லி இவன் பிறக்க போறான், இப்படி எல்லாம் நடக்க போதா ஒரு மெஸ்ஸியா என்றெல்லாம் சொல்லியிருக்கலாமா இல்லையா? யோசேப் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம் தானே. அவன் என்ன பண்ணிருக்கலாம்? அவன் சொல்லியிருக்கலாம், he is a son of a God, he is son of the Lord, he is here for an anointing. அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுடைய குமாரன் என்று சொல்லியிருக்கலாம். அவன் அந்த இடத்துல சொல்லி அவன் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியில விரட்டி எடுத்துட்டு அவன் அந்த வீட்டில் ஒரு அப்படியே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல ஆண்டவர் பிறந்திருக்கலாமா இல்லையா? யோசேப் அதை பண்ணிருக்கலாமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. He had the patience to accept everything. அதாவது அவனுக்குள்ள பொறுமை இருந்தது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுமை இருந்தது யோசேப். Learn to have patience. If God is giving something, just don't bug around, just don't run around. Keep calm and wait for the blessing. நீங்க தனிமையா இருக்கலாம், அல்ல உங்களுக்கு பொறுமை, அந்த பொறுமையை நீங்கள் வைத்திருந்தால் அந்த பொறுமையினால நீங்க பிரயாணம் பண்ணி நீங்க நிறைய ஆசீர்வாதங்கள். On this Christmas day I would like to tell you something. இந்த கிறிஸ்துமஸ் நாளையில நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். If you are praying for something and you haven't got it yet, ஜெபம் பண்ணி இன்னும் கிடைக்காம இருந்தால், கிடைக்கலையா? on today I am telling you that you are going to have great big blessings in your life. நீங்க இதுவரைக்கும் ப்ரே பண்ணி கேட்ட காரியம் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்க பாருங்க, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. There is a big miracle is about to happen in your life. Keep waiting, have patience. பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்களுடைய பொறுமை நிமித்தம் உங்களுக்கு அப்படிப்பட்டதான அதிசயமான அற்புதம் நடைபெற போகிறது. You will be having what you haven't expected. Your expectation will be broken. நீங்க எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு உடைந்து சுக்குநூறாய் போயிருக்கலாம். You will have the greatest blessing you haven't expected yet. உங்களுக்கு ஒரு நீங்க பெரிய எதிர்பார்க்காத அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். Those who believe will say amen. சொல்லுங்க, விருப்பமானவர்கள் அதை ஆமென் என்று சொல்லுங்க. Want blessing, say amen. உங்களுக்கு அந்த நன்மை வேணுமாக இருந்தா ஆமென் என்று சொல்லுங்க. He will definitely give you. He will definitely answer your prayers. வாய்களை திறந்து நீங்கள் ஆமென் என்று சொல்லி அதை அக்செப்ட் பண்ணுங்கள். He will definitely give you miracles in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆமென் சொல்லுங்கள். Just have patience. அதுக்கு உங்களுக்கு பொறுமை வேண்டும். Just patience. பொறுமை வேண்டும். I don't need anything. You don't need anything else. Just patience, and the connection to God should be really thick. உங்களுக்கு அந்த பொறுமை இருந்தால் நீங்க பெரிய காரியங்களை. When you have patience and when you let God inside you, உங்களுக்கு பொறுமை இருந்தால், தேவன் உங்கள் இருதயத்தில் வாழ்வாராக இருந்தால், you can win anything. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாவற்றையும், you can face anything, எல்லா சூழ்நிலைகளுக்கும், you can get anything, you will get everything you want. எல்லா சூழ்நிலைக்கும் எல்லாவற்றுக்கும் உங்களால முகம் கொடுக்க முடியும். You will be raised above thousands. 1000 பேருக்கு முன்னாடி உங்களை அவர் உயர்த்த போகிறார். You will be grown up. People will see you growing day by day. நீங்க வளர வளர ஜனங்கள் உங்களை மேல் நோக்கி பார்க்க போகிறார்கள். Amen. 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 Right. And the third thing, the final thing, really, மூன்றாவது கடைசி குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். In heaven's economy, when God exalts you, before God exalts you, he humbles you. பரலோக அந்த எக்கனாமிக், அந்த பொருளாதாரம், அந்த கணக்கில நீங்க உயர போகிறீர்கள். ஆமென். 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 ஆண்டவர், அதாவது பரலோகத்தின் பொருளாதாரத்தில் நீங்கள் உங்களை உயர்த்த போறார். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் உங்களை தாழ்த்துவார்.
உங்களுக்கு சோதனையை கொடுப்பார். அதுல இருந்து நீங்க எப்படி பழகுறீங்க, அவரை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளுறீங்க, அவரை எப்படி நீங்க உங்களோட மனசுக்குள்ள கொண்டு வரீங்க, எவ்வளவு பேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு எல்லாம் பார்த்து எல்லா அவுட்புட்டையும் சேர்த்து உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இத்தனை நாள் நீங்க எதுக்கு காத்திருந்தீங்களோ அதுக்கான ஒரு விளைவு, அதுக்கான ஒரு அவுட்புட் நீங்க கூடிய விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும். நீங்க என்னதான் கேட்டிருந்தாலும் சரி, இத்தனை நாள் முழுவதுமா இருந்துட்டு ஆண்டவரே எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, நான் இவ்வளவு கேட்டேன் நீங்க இவ்வளவு தந்திருக்கீங்க, நான் அது கேட்டேன் நீங்க இதுதான் தந்திருக்கீங்க, நான் காரை கேட்டேன் பைக்கை தான் தந்திருக்கீங்க, நான் வீட அப்ஸ்டியார் கேட்டேன் ஒரு டவுன் ஸ்டியார் தந்திருக்கீங்கடா. வெயிட், ஹேவ் பேஷன்ஸ். அந்த பொறுமை தேவை. அதையாவது தந்திருக்கிறார் ஆண்டவர். அது இல்லாதவங்க அந்நியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஆண்டவரிடம் அவர் ஜெபிச்சு அவர் உங்களோட ஜெபத்துக்கெல்லாம் ஒரு விடையை தந்து அதை தந்திருக்கிறாங்களா, அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேங்க் பண்ணுங்க. நன்றி ஆண்டவர், எனக்கு அதை தந்ததுக்காக நன்றி, அதை தந்ததுக்காக நன்றி. மற்றவங்களும் கூட அது கிடைக்கல, ஆனா எனக்கு நீர் அதை கொடுத்திருக்கிறீர், என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீர். நீங்க அது கிடைச்சிட்டு அதுக்கடுத்த நெக்ஸ்ட் பிளான், ஆண்டவரே நான் இதை கிடைச்சிட்டு எனக்கு இது அச்சீவ் ஆயிட்டு அடுத்தது அதை தாராளமாக ஆண்டவர் தருவார். ஆமென். அவர் தருவார். தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது கண்டிப்பா அது கிடைக்கும். ஆமென். நமக்கு அந்த பொறுமைன்ற ஒன்று கண்டிப்பா தேவை, எல்லாருக்கும் தான், எனக்கு தான் முக்கியமா. பட் ஹேவ் பேஷன்ஸ். பேஷன்ஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். பொறுமை உங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான. I have experienced this. எனக்கு அதை குறித்து தான் எக்ஸ்பீரியன்ஸ். Have patience. No matter how hard your life is, how hard God is leading you, have patience and believe in God. That's the first thing you really need to do. எப்படி சூழ்நிலையில நீங்க பொறுமையா இருந்து தேவனிடத்தில் அதை பெற்றுக்கொள்ளுங்க. You really have what you really deserve for. நீங்க எதற்காக காத்திருக்கீங்களோ அதற்காக பொறுமையா இருங்க. Right? These three things is really important for you today on Christmas. These 3 points. இந்த 3 குறிப்புகளை, முக்கியமான குறிப்புகளை உங்களோட பேசி இருக்கிறேன். First, make room for Jesus in your heart. ஆண்டவருக்கு முதலாவது உங்களுடைய இருதயத்தில் இடத்தை கொடுங்க. Once again I am telling you, put Jesus, God first and then the rest. இதயத்துக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் முதலாவது, அவரை முன்னுக்கு தூக்கி போடுங்க. First, God first. தேவன் கடவுள் முதலாவது, then the rest. அதுக்கு பிறகு மிச்சம். Second point, இரண்டாவது குறிப்பு, make sure that you have a patient heart when God gives you any blessings. நீங்க உங்களோட இருதயத்தை சுவ பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பொறுமை இருக்கா? Have patience. உங்களுக்கு பொறுமை இருக்கிறதா? That's the main point. Have patience. உங்களுக்கு பெரிய ஒரு என்னண்டா, உங்களுக்கு பொறுமை இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியம். Job waited for all those years, but he won at last, right? யோபுக்கு பொறுமை இருந்தது. So he won at last. அவன் நிறைய கடைசில கஷ்டப்பட்டான். He had what he deserved at last. He prayed to Jesus. He didn't leave Jesus. அவன் அப்படியே இயேசுவை மனதில் வைத்தான், தேவனை மனதில் வைத்து நம்பிக்கையோடு இருந்தான். He praised Jesus every day. He praised him. எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதித்தான். He had a communication with Jesus. அவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு உறவு இருந்தது. And mainly he had patience. முக்கியம் பொறுமை நமக்கு வேணும். Right? Have patience. Have Jesus in your heart. உங்களுக்கு பொறுமை இருக்கிறதா? இதயத்தில் இயேசு இருக்கிறாரா? Definitely your prayers are about to be answered. அப்படி இறுக்கமாக இருந்தா தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கான பதிலை தரப்போகிறார். Big miracles are about to come next year. அதாவது வருகிற வருடத்தில் பெரிய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கை. In everybody's life, every single person's life, you are going to have blessings upon blessings. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிதான அற்புதம், ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. Say amen aloud a bit. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Amen. Amen. Those who want blessings shout amen. ஆமென் சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் ஆமென் சொல்லுங்க. Amen. Amen. You will definitely have blessings. Your family will be blessed. Whatever you deserve, whatever you prayed, God, I need this, I need that, whatever you have
On your needing list, everything will be fulfilled. எல்லாவற்றிலையும் தேவன் உங்களுக்கு உங்களுடைய தேவை அனைத்தையும் சந்திப்பா, எல்லாவற்றையும் நிரப்புவா, எல்லாவற்றினாலும் உங்களை ஆசீர்வதிப்பா. People will see you growing higher and higher day by day. நீங்க காண போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படுவதை, விருத்தி அடைவதை, தேவைகள் சந்திக்கப்படுகிறதை, தேவன் அற்புதம் செய்வதை நீங்க நாளுக்கு நாள் Your பார்க்க. children will be blessed. They will be taking high grades in their school sections. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல அற்புதமான பெரிய ஸ்கூல்கள்ல நல்ல படிப்புகளை ஏற்படுத்தி Your கொடுப்பது. family will be blessed. உங்களுடைய குடும்பம் Your ஆசீர்வதிக்கப்பட்டது. family will be fulfilled blessed. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதத்தினால் நிரம்பும். Our church will be blessed. உங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தினால் நிரம்பும். The church believers, everyone who are here, will be blessed with the fullest form of God's miracle. எந்த இடத்துல இருந்தாலும் சபை மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பெரிய பெரிய அற்புதங்கள் மிராக்கிள் நடக்கும். Amen. ஆமென். A big amen. Amen. ஆமென். You will definitely be blessed. நீங்க கண்டிப்பாக நிச்சயமாக நீங்க Just ஆசீர்வதிக்கப்படுவீங்க. have God in your heart. உங்களுடைய இருதயத்துல தேவன் இருக்கிறார். On this Christmas day, இந்த கிறிஸ்துமஸ் நாளையில make sure you have a special place. You put Jesus first in your heart. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களுடைய இருதயத்துல இயேசுவுக்கு முதலாவது இடத்தை He கொடுங்க. was born today. அவர் நின்று பிறந்தார். He was born for us. அவர் எங்களுக்காக பிறந்தார். For you, for me, for us. உங்களுக்காக, எனக்காக, எங்களுக்காக பிறந்திருக்கிறார். He gave his valuable blood for us. அவருடைய ஏறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். For our sins to be washed away. எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு பாவங்கள் அறியப்பட்டு இருக்கிறது. The Almighty came here for us to save you and me. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார், வாசம் செய்ய போகிறார். Shall we all close our eyes for a minute? Lord, Heavenly Father, I thank you for this day you have given us, Lord. பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக நன்றி. Thank you for giving us a wonderful day today. இந்த நாள் முழுவதுமாக எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. Lord, I pray for every people, every believers who are here, Lord. இங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, everybody here wants you into their heart. ஆண்டவரே, இந்த நாளிலும் அவருடைய இருதயத்துல இங்க இருக்கிற எல்லாருடைய இருதயத்துல நீங்க வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Everybody is accepting you. Thank you for that. ஆண்டவரே, இந்த நிலையிலும் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். Thank you and give them blessings what they deserve for. அவங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆண்டவரே நடத்துங்க. Lord, give them patience to wait for what they deserve. எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் முகம் கொடுக்கத்தக்கதாக பொறுமையை ஆண்டவரே தாங்க. Lord, whatever they prayed for, அவர்கள் எதற்காக ஜெபிச்சிருக்கிறார்களோ, Lord, accept those prayers and give them sudden answers. அவர்களுடைய ஜெபத்துக்கு உடனடியாக பதிலை கொடும். Lord, they have you into their heart and they are waiting in patience to get your blessings. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த பொறுமையை ஆண்டவரை காத்துக்கொள்ளத்தக்கதாக நீ கொடுங்க. Lord, give them blessings what they deserve for. அவர்களை ஆசீர்வாதத்தினால் கொடுங்க. Give them the double amount of blessings they have been asking for. அவர்கள் என்னென்ன காரியங்களை கேட்டு இருக்கிறார்கள் அவற்றை நீங்க கொடுங்க ஆண்டவரே. Give them the double blessings they ask for. அவர்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதியுங்க. Everybody in this church, every family in this church should be blessed. இந்த சபையில் இருக்க எல்லா குடும்பங்களை எல்லாரையும் ஆண்டவரே இரட்டத்தனையாய் ஆசீர்வதியுங்க. From the kids to the elder ones. அவர் பெரியவர்களை முதியவர்களை ஆசீர்வதியுங்க. Give them everything they deserve, Lord. அவர்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உணர்ந்து நீ அவர்களை ஆசீர்வதியுங்க. Lord, when they go home, when they leave from this place, அவர்கள் வீட்டுக்கு போகிற பொழுது அவர்கள் உங்களுக்கு ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளட்டும். Lord, they should get blessings upon blessings day by day, Lord. அவருடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Because they have given a special place in their heart. ஆண்டவரே, அந்த அவருடைய வீட்டில் ஒரு விசேஷமான இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் சுவாமி. Bless those people. அந்த ஜனங்களை ஆசீர்வதியுங்க. Give them the deserve for. அவர்களை ஆசீர்வதியுங்க. Be with them and guide them. அவர்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதியுங்க. Protect them. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. Give them everything they have asked for till now. அவர்கள் அவருடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை என்னென்னலாம் விரும்பினார்கள் அவ்வளவு காரியங்களை நீ கொடுத்து ஆசீர்வதியுங்க. Because they are keeping you inside your heart. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இருதயத்தில் உமக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். Bless them, Lord. அவர்களை ஆசீர்வதிங்க. Guide them.
அவங்களை நடத்துங்க. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே I pray. நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். ஆமென். Amen. Amen. ஆமென். கரங்களை தட்டி Thank you. Thank you. Thank you.